அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடையா கதவு அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடைக்கலம் தருவான் நடப்பது நடக்கும் அமைதியுடன் நடமாடு நடமாடு. அடைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அடைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். சிறைதனிலேதான் அவன் பிறந்தான் மழைதனிலே வேறு மனை புகுந்தான். சிறைதனிலேதான் அவன் பிறந்தான் மழைதனிலே வேறு மனை புகுந்தான். உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான் உறவினனாக அவன் வருவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாடு போட்டும் தமிழ் அடு போட்டும் நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஊரு போட்டு தமிழ் உலகம் போட்டும் மொத்தமான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமடி தோட்ட மாட்டி பாடி அனவளை மேடி அறி வந்தேனுங்க. ஆட்டமடி தோட்ட மாட்டி பாடி அனவளை மேடி அறி வந்தேனுங்க. வந்தேனுங்க வந்தேனுங்க வந்தாருங்க வந்தேனுங்க 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 தங்களின் சின்னவளா வந்தேனுங்க. அதுக்கு மேல போகிற பெரிய முத்தம்மா ஊட்டி வேலை தேடி சின்ன முத்தம்மா ஒரு வேலை வெட்டாடி பெரிய முத்தம்மா. என்ன முத்தம்மா கொஞ்சம் ஓரம் ஒத்தம்மா என்ன முத்தம்மா ஓரம் ஒத்தம்மா சின்ன முத்தம்மா ஓர ஓர ஒத்தம்மா. வரவு இறக்கும் களைவிட தருக்கும் வரவு இறக்கும். எனக்கென ஓட்ட ஏன்னு கடிக்க மாட்டேன் எனக்கென ஓட்ட ஏன்னு கடிக்க மாட்டேன். வழியில் முத்தம்மா அதுக்கு மேல போகாத பெரிய முத்தம்மா. சத்தம் போடாத பேசாத.
சார்பாக சதீஷ் 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 மீண்டும் சதீஷ் என்று சொல்லக்கூடிய இளைஞரணி சார்பாக இளைஞரணி வணக்கம் பேசாத சைல அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்கள் அமல் சைல சைக்கத் பாருங்க தக்காபாடி கண்ணே ரூபாய் குமரி பெண்ணே தக்காபாடி பெண்ணே அதுவடி பாடலிக்கார கண்டியாளி பாடாமக்கார வேறுவங்க பரம் கட்டிக்கார வேறுவங்க பரம் கட்டிக்கார தக்காபாடி கண்ணே ரூபாய் குமரி பெண்ணே தக்காபாரடி கண்ணே குமரி பெண்ணே தக்காபாரடி கண்ணே நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். தமிழுக்கு முதல்வனாய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்று கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபட வராத ரத்தம் 1000 கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்து கலைவாடி மாதா பிதா குரு தெய்வங்கள் அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, வருங்கால வாலிப நண்பர்களே, மாதப்புல மாணிக்கங்களே, மாணவ செல்வங்களே, அறிஞர்களே, கலைஞர்களே, கலைவரந்த கலைவான்களே, எங்கள் கலைஞர் நாடக மன்றத்தை கண்டு ரசிப்பதற்காக வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம். ஆட்டம் பார்க்க வந்தவா ஆட்டமாக்க வந்தவங்க கலை தேவி ஆட்டமாக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. ஆட்டமாக்க வந்தவங்க கலை தேவி ஆட்டமாக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க.
கும்பலையும் கூட்டிக்கிட்டு நீங்க கும்பலத்தான் கூட்டிக்கிட்டு எங்களுக்கு குச்சலத்தான் போடாதீங்க. ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. அழகான கூட்டத்தில் இந்த அமைதியான சபை தனியில் நீங்க ஆட்டு போட்டு துப்பாதீங்க. ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. ஆட்டமக்க வந்தவங்க கலைதேவி ஆட்டமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்காருங்க. காதல மூக்குல போட்டு கெட்டு காதல மூக்குல போட்டு கிட்டி நகைகளை காதல மூக்குல போட்டு கிட்டி நீங்க கவனிக்காம தூங்காதீங்க. கலைதேவி அத்தமக்க வந்தவங்க நீங்க அமைதியாக உட்கா. அழகான நமது ஊனமலை கிராமம். நமது கிராமத்தில விண்ணையும் மங்களம் இந்த மண்ணையும் மங்களம் விலை கொடுத்து வாங்க முடியாத அன்பு உள்ளம் கொண்ட கலை பிறந்த நமது கிராமத்தில எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பதற்காகவும் நீங்கள் அனைவரும் கண்டுகொள்வதற்காகவும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளம் நமது ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாராம் ஐயா அவர்களுக்கு இந்த மாபெரும் மேடையில இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி தெய்வத்திரு கலைத்தங்கள் காசிநாத ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன்
வைத்துக் கொண்டு இந்த அழகான மேடையில இன்று எதற்காக இந்த நாடகம் பாராகிய இந்த உலகத்தில இந்த மண்ணில் மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த மண்ணில புகழோடு இருப்பதும் ஒரு நாள், மனிதன் இறப்பதும் ஒரு நாள். இந்த மண்ணில் நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது, நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார். இந்த மண்ணிலே பிறந்தோம், நாம் வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் நாம் வாழ்கின்ற காலத்தில் மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும். முந்தி தவம் இருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம். தாயின் கருவறையிலே உருவாகி நாம் தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் மனிதனின் ஒன்றே நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இந்த மண்ணில இந்த உலகத்திலே ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. அப்படி வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. பாசத்தை அளித்தால்தான் அந்த பரமனோடு பாதத்தை அடைய முடியும், முக்தி மோட்சம் அடைய முடியும். இந்த மண்ணிலே பிறந்து நம்மோடு சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்து இன்று நம்மையெல்லாம் பிரிந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் அம்மையார், எல்லமாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் நம்மை விட்டு பிரிந்து எத்தனையோ ஆண்டு காலம் உருண்டு சென்றாலும் அம்மையார் உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம். ஒரு விதையானது இந்த மண்ணிலே எப்படி புதைக்கப்பட்டு அது மேல் நோக்கி வளர்ந்து பயன் தரும் கனிகளையும் பூக்களையும் நமக்கு தெரிகிறது. சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அந்த அம்மா செய்த புண்ணியங்கள், அந்த அம்மா செய்த தான தர்மங்கள் அவரது பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கும். வாழ்வாங்கு வாழ்ந்த அம்மையார், எல்லமாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் இதயங்களில் விட்டு மறைய வேண்டாம். அம்மாள் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவரது பிள்ளையாக விளங்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாராம் காலம் சென்ற எல்லம்மாள் அவர்களது நினைவாக அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும். சாலோப சாமீப சாரூப சாரூபம் என்று சொல்லும்படியாக 4ஆம் பதவி எல்லாம் வல்ல இறைவன் வைகுந்தவாசன் ஆபத் பாண்டவன் அநாதரட்சகன் எம்பெருமான் திருப்பாதத்திலே அவர்கள் ஆன்மா இளைப்பாற வேண்டும் என்பதற்காக இந்த அழகான மேடையிலே இன்றிரவு காலம் சென்ற எல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் ஆன்மா சாந்தியடைய நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு இந்த உலகம் போற்றும் முத்தமி, நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம். உலகம் போற்றும் முத்தமி, நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம். இந்த நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம் ஒரு நடந்த கதை, ஒரு சரித்திர கதை இங்க நடைபெற உள்ளது. அமைதியா இருந்தா நாங்க பேசுறது என்னன்னு கேட்கும். அமைதி காத்து உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாவித்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தந்தனத்தா பாட்டுக்கார வந்த வந்து ஆட்டக்கார ஓடி வந்த மேடையில ஆட்டமாட
வைத்தார் கூட்டத்தோடு. ஆடுரி ஆடுரி அட்டப்பாரி, பாடுரி பாடுரி பாட்ட கேளி. ஓடி வந்த மேடையில ஆட்டமாட. துன்பவரு வேலையில சரிங்க, சொல்ல வைத்தார் வள்ளுவர் சரிங்க சரிங்க. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக. நன்றி கடனை என்று தீர்ப்பீர்கள், கருவிழியை போல காத்ததற்காக. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக. நன்றி கடனை என்று தீர்ப்பீர்கள், நன்றி கடனை என்று தீர்ப்பீர்கள், கருவிழியை போல காத்ததற்காக. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக. அள்ளி பகல் உறங்காமல் உனை காப்பவள், எறும்பு கூட அண்டாமல் பார்த்து கொண்டவள். அள்ளி பகல் உறங்காமல் உனை காப்பவள், எறும்பு கூட அண்டாமல் பார்த்து கொண்டவள். ஆறாரோ பாட்டு பாடி தூங்க வைத்தவள், உன்னை ஆறாரோ பாட்டு பாடி தூங்க வைத்தவள். உன்னை படைத்த அந்த கடவுளுக்கும் மேலானவள், படைத்த அந்த கடவுளுக்கும் மேலானவள். பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்கா. தன் பசியை தாங்கிக் கொண்டு உனக்கு கொடுத்தவள், தன் ரத்தத்தையே பாலால் ஊட்டி வளர்த்தவள். தன் பசியை தாங்கிக் கொண்டு உனக்கு கொடுத்தவள், தன் ரத்தத்தையே பாலாக ஊட்டி வளர்த்தவள். உனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பவள், உனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தவள். கடனை வாங்கி திருமணமும் நடத்தி வைத்தவள். மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு தாயை அடிக்கூறா, இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதை எவனா நினைக்கூறா. பேச்ச காட்டானியும் நல்லா வாழுவ, பெற்ற தாயின் பேச்ச காட்டானியும் நல்லா வாழுவ. தாயின் பேச்ச நீயும் மதிக்கலனா தெருவில் குப்பை பொறுக்குவேன். தாயின் பேச்ச காட்டானியும் நல்லா வாழுவேன், தாயின் பேச்ச மதிக்கலனா குப்பை பொறுக்குவேன். பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக. தாயே உன் பாதத்திற்கு நானும் அடிமை, தாயில்லாமல் உலகத்திலே வாழ்வது கொடுமை.
தாயே உன் பாதத்திற்கு நானும் அடிமை. தாய் இல்லாமல் உலகத்திலே வாழ்வது கொடுமை. இருக்கும்போது தெரியாது தாயின் அருமை, இருக்கும்போது தெரியாது தாயின் அருமை. மறந்து விட்டால் ஆயிடுவாய் நீயோ தனிமை. தெருவில் போகும் நாய்கள் கூட மதிக்காதடா, எந்த சொந்த கூட எடுத்து உன்னை அணைக்காதடா. தெருவில் போகும் நாய்கள் கூட மதிக்காதடா, எந்த சொந்த கூட எடுத்து உன்னை அணைக்காதடா. பெற்றெடுத்த தாயை என்றும் படிக்காதடா, பெற்றெடுத்த தாயை என்றும் படிக்காதடா. கோடி பணம் தந்தாலும் அந்த பாசம் கிடைக்காதடா. பெற்றெடுத்த தாயை என்றும் படிக்காதடா, கோடி பணம் தந்தாலும் அந்த பாசம் கிடைக்காதடா. பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், 10 மாதம் சுமந்ததற்காக, 10 மாதம் சுமந்ததற்காக, 10 மாதம் சுமந்ததற்காக.